ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அது கூட என்னோட ஒரு சந்தோஷத்தையும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படியோ 30K ரீச் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைபர்ஸு. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. மேலும் மேலும் இதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி காலையில் பூரி மசாலா தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் பச்சையாக காலையில் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது இந்த ஸ்ப்ரவுட்ஸில். ஆனால் மத்தியான டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விடும்போது இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கிறது. நீங்கள் குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஆனால் ஆவியில் வேக வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப வெந்து குழஞ்சி போயிடக்கூடாது. நான் இன்றைக்கி இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். என் பையனுக்கு பாருங்கள் ஒரு கைப்பிடி கொடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் சின்ன பையனுக்கு பிடிக்காது. இது குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில், கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை விட்டு சாலடாக சாப்பிட்டுக்கலாம். கேரட்டு பீட்ரூட் எல்லாம் துருவி போட்டு ஆனியன் எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா நான் பண்ணுறது இப்படி தான். எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சியை இந்த மாதிரி துருவி போட்டு நல்லா தாளித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு தக்காளி போட்டுருவேன். இதில் நான் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரேவி நல்லா குழகுழான்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாத டைமில் நீங்கள் கடலை மாவு கொஞ்சோட ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிடுவேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் முங்க வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடலை மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். நல்லா குழகுழான்னு இருக்கும். நம்ம கடைகள்லாம் பூரி மசாலாக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அது இருக்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடும். சாப்பாடு கொண்டு போகிறதுனா மட்டும்தான் டிஃபன் பாக்ஸோட ஹாஃபில் தான் கொடுத்து விடணும். நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி எப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்து விட சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படித்தானே. இது பாருங்க, பூரி அப்புறம் கிழங்கு மசாலா மேலே வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு நான் ஸ்ப்ரவுட்ஸில் நாட்டு சக்கரை போட்டு எடுத்துட்டேன். இது அந்த நாட்டு சக்கரை அந்த சூடோடு நம்ம வைக்கும்போது நல்லா மெல்ட்டாக அதில் அப்படியே ஃபுல்லாக நல்லா கலந்துருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.